அந்த ஆட்சியில் வந்து இவரும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுல வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கல. அதனால இரட்டை நிலைப்பாடு என்பது இது புதுசு கிடையாது. இப்போ கூட அவர் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட்டணி கட்சிகளுடைய அதுவும் தலைமை கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் எடுக்கப்பட்டது. அப்ப 2026 தேர்தல் என்பது விசிகாவுக்குள்ள ஆதவ அர்ஜுனா கொண்டு வரப்பட்டால் அது திமுகவோட இருக்காதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதை எப்படி வந்து சமாளிக்க போறான்றது ஒரு பெரிய அக்னி பரீட்சை இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு அவரை பிடிச்சு போய் நம்ம கட்சிக்குள்ள ஒரு இழுத்துக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா அதை வந்து அவர் இன்னும் சந்தோஷமா தான் ஏற்றுக்குவார். மக்கள்கிட்ட தான் நீங்க அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கணுமே தவிர இன்னொரு கட்சிக்கிட்ட போய் நீங்க வந்து கேட்க கூடாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகுச் தமிழ் உரையாடலில் நம்மோடு அறம் இணைய இதழினுடைய ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். திரு ஆதவ அர்ஜுனா நீக்கத்திற்கு பிறகு விசிக விவகாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது அடுத்தடுத்து இடங்களை நோக்கி அல்லது அடுத்தடுத்த சில டெவலப்மெண்ட்டை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, இது முடியலையே. முடியலைங்க. இல்லை நீ 6 மாத கால இடைக்கால நீக்கம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இது வந்து இந்த பிரச்சனையினுடைய ஒரு அடுத்த கட்ட நகர்வா போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ திமுக கூட்டணி தொடர்பாக விசிகாவுடைய நிலைப்பாடுன்றது வந்து ஒரு 2 கட்ட நிலைப்பாடாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திமுக கூட்டணி அது சரியானது, அதில் வந்து நாங்கள் தொடர விரும்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை அவங்க தவிர்த்துருப்பாங்க. யாருடைய வாயிலையும் அது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கு, சில அழுத்தங்கள் இருக்கு, சில போதாமைகள் இருக்கு. ஏன்னா தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, பல விஷயங்கள்ல தங்களுடைய குரல்கள் ஒடுக்கப்படுகிறது. தலித்துகள் பாதிக்கப்படும் போது, துன்புறுத்தப்படும் போது, காவல்துறையால் பொய் வழக்குகள் போட்டு அலையளிக்கப்படும் போது, பல இடங்களில் தீண்டாமைகள் பிரச்சனை தலை தூக்கும் போது அதுக்கு ஆதரவாக போய் விசிகா நிற்க முடியல. என்ன அரசாங்கத்தை எதிர்க்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஒரு அறிக்கை விட்டா என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது எத்தனை காலம் நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டணி சேர்றோம், அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட கிடையாது, எம்எல்ஏக்கள் இருக்கிறோம், இதுக்காக 5 வருஷமும் நம்ம வந்து உரிமைகளை அடகு வச்சுட்டு இருக்கிறதான்ற ஒரு குமுறல் கட்சிக்குள்ள வந்து தொடர்ச்சியாக பலகட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. கட்சிக்குள்ள பலகட்ட விவாதங்கள் நடந்திருக்கு. சரி, இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக அவரால் வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகளை வந்து ஆதவ அர்ஜுனா பேசிட்டு போட்ட முடிங்கயா, அவனாவது பேசிட்டு போட்டோம் அப்படின்னு அவர் அலோவ் பண்றாரு. இது வந்து கட்சிக்குள்ள எல்லாருக்கும் தெரியும். ஒரு அனுமதித்தே தான் அது நடக்குது. அனுமதித்தே தான் நடக்குது. ஏன்னா ஒரு இயலாமையினுடைய வெளிப்பாடு ஏதோ ஒரு விதத்துல அந்த மாதிரி வெளிப்படட்டும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஸோ இது வந்து இது வந்து உங்களுக்கு தெரியாம கிடையாது, திமுகவுக்கும் தெரியாம கிடையாது. திமுக வந்து என்ன, அவங்க உனக்கு 4 எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்குறோம், 6 சீட் தர்றோம், என்ன உங்கள் எம்எல்ஏக்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அந்தந்த தொகுதியில் அவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த எம்எல்ஏக்களையும் கொஞ்சம் நல்லா ஒரு இதாக வந்து திமுக நல்லா லாபி பண்ணி நல்லா சந்தோஷமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரே பரிமாணத்தில் பார்க்க முடிந்த ஒரு விஷயம் கிடையாது, பல பரிமாணங்கள் இதில் இருக்குது. சரி சரி சரி. அப்புறம் ஆனால் இந்த குரல் திரு ஆதவ அர்ஜுனாவுடைய குரல்ங்கிறது வந்து அவர் வந்த பின்னணி இதெல்லாம் சேர்த்து வச்சு தானே இந்த பிரச்சனை வந்து அணுகப்படுது. இப்போ நீங்கள் வந்து இது ஏற்கனவே அதற்கு முன்பே ஒரு சில தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுக்குறாரு, அது பிரச்சனை ஆகுது. அதற்கப்புறம் ஒரு சந்திப்பு, முதல்வரும் தொல் திருமாவளவன் சந்திப்பு நடக்குது, அவர் அமெரிக்கா போய்ட்டு திரும்பி வந்தபோது. அதற்கப்புறம் விஜய் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பிறகு இந்த பிரச்சனை தான் கொஞ்சம் பூதாகரமாக மாறுது. ஆல்ரெடி இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஆதவ அர்ஜுனா விவகாரம்ங்கிறது வந்து ஆல்ரெடி இருந்து கொண்டிருக்கக்கூடிய விவகாரம் தான். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னணி நிச்சயமாக பேசுவாங்க. ஏன் பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மருமகன். இந்த லாட்டரி அதிபர் மார்ட்டின் என்பவர் பல மோசடியான வகைகளில் தன்னுடைய லாட்டரி சீட்டை அதனுடைய விற்பனையை வந்து செய்கிறாரு.
அவருடைய பரிசு தொகை அறிவிப்புலையும் பல மோசடிகளை அரங்கேற்றுறாரு. நிறைய போலி லாட்டரி சீட்டுகளை விற்கிறாரு. அரசுக்கு பொய்யான கணக்குகளை கொடுக்குறாரு. அவர்கிட்ட நன்கொடை வாங்காத கட்சிகளே ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கிடையாது. கன்னியாகுமரி தொடங்கி இமயமலை வரைக்குமான அத்தனை ஸ்டேட்லேயும் அத்தனை கட்சிகளுக்கும் அத்தனை அரசாங்கத்துக்கும் அவர் வந்து லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு வந்து 500 கோடிக்கு அவங்க வந்து தேர்தலுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்ததோடு இல்லாமல் தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்காக அந்த கட்சிக்கு வந்து பிரசாந்த் கிஷோரை அழைச்சிட்டு வந்து தொடங்கி ஐடி விங்கில் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு ஆதவ் அர்ஜுனா. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவரும் வந்து எம்எல்ஏ சீட்டை எதிர்பார்க்குறாரு. அங்கே எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ அவங்க வந்து ஏதோ ஒரு ரெகனைஸை எதிர்பார்க்குறாரு. பட் ஆனால் அவர் வந்தது சார், இப்போ அவர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. எந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் வந்து உள்ள வருது. சொன்ன விஷயங்கள் மீன்ஸ் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் சொல்லக்கூடிய அவருடைய நிறுவனம் மூலமாக எப்படி பிரசாந்த் கிஷோர் அன்னைக்கு 2021 தேர்தலுக்கு அதற்கு முன்பிருந்தே எப்படி நாங்கள் வேலை செய்வதற்காக பணியாற்றினோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க அவங்க நிறுவனத்திலிருந்து. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு பணி, ஸ்ட்ராட்டஜியை வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு பணி. அதற்கு ரொம்ப பின்னால் தான் வந்து அவர் கட்சிக்குள்ளே கட்சிக்குள்ளே வராரு. ஸோ அங்கே என்ன எதிர்பார்த்துருக்க முடியும்னு சொன்னால் கட்சிக்குள்ளே என்ன எதிர்பார்த்துக்க முடியும்? ஒரு நிறுவனம் வந்து நிறுவனத்தை நடத்துகிறவர் அங்கே என்ன எதிர்பார்க்க முடியும்? பணம் வந்து முதல்ல திமுகவில் என்ன எதிர்பார்த்தாருன்றது தான் நான் இப்போ சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், திமுக தான் நானும் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றிக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான முழு செலவையும் இப்போ பிரசாந்த் கிஷோருக்கான அத்தனை இதையும் வந்து கொடுத்துருக்கிறாருன்னும் போது அந்த அடிப்படையில் அவங்க ஜெயிச்சு வர்றாங்கன்னும் போது இவர் ஒரு அதில் வந்து அந்த ஆட்சியில் வந்து இவரும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுல வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அதை வந்து அவங்க நிறைவேற்றி கொடுக்கல. அப்போ அவருக்கு வந்து சரி எம்பி சீட்டு டெல்லிக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணோன்னா அதுக்கும் இவங்க வந்து உடன்படலை. ஏன்னா இவரை பயன்படுத்திக்கிறாங்க, ஆனால் இவருக்கு வந்து எதையும் வந்து அக்சஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அரசியல் என்ட்ரிக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏதோ ஒரு விதம் இவரை வந்து இவர் நம்மளே முழுங்கிடுவார் போல இருக்கு. அப்படி நம்மளுடைய இவனுடைய உதயநிதி, சபரீசன் இவங்களுடைய எதிர்காலம் இவரால் பாதிக்கப்படும். இவர் இவங்களை காட்டிலும் டேலண்டா இருக்கிறாரு. இவர் வந்து திமுகக்குள்ள விட்டா இவர் ஒரு இளம் நட்சத்திரமாக ஜொலிச்சிருவாரு. இது தேவையில்லாத விஷயம். என்ன, தங்களை விட திறமைசாலி இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க திமுக. எப்படின்னா கலைஞர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து அவருடைய அரசியல் சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அண்ணாவுக்கு பிற்பாடு திமுகவில் பொறுப்பெடுத்த போது அவரை விட பெருந்தலைவர்கள் அந்த கட்சியில் இருந்தாங்க. அவரை விட பெரிய தலைவர்கள் பலர் இருந்தாங்க. அவருக்கு இணையானவர்களும் நிறைய இருந்தாங்க. இது மாதிரி அந்த ஸ்டாலின் காலகட்டத்தில் ஸ்டாலின் தலைமை பொறுப்புக்கு வரும்போது அவருக்கு யாரும் சவாலாக இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை வந்து ஒழுங்குமுறையை வந்து பல வருட காலம் முயற்சி பண்ணி அவர் வந்து கட்டமைச்சார். அதே போல ஸ்டாலின் வந்து தன்னுடைய மகனை கொண்டு வரும்போது அவருக்கு இணையா யாரும் வந்து பெரிய அளவில் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்தார். அந்த கவனத்தின் காரணமாக அவர் எல்லாரையும் டம்மியாக இளம் தலைவர்களில் வந்து ஒரு ஜொலிக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க எல்லாரையும் டம்மி பண்ணார். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையினுடைய மாநகராட்சி மேயருக்கு வந்து ஒரு அந்த கட்சிக்குள்ள மிகச்சிறந்த ஆற்றல் படைத்த பல பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க யாருக்கும் கொடுக்காம, ஏன்னா அன்ஃபெமிலியராக இருக்கக்கூடிய முன்பின்ன அனுபவம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேயன்றவர் வந்து அடிக்கடி வந்து மீடியாவில் வந்து முன்னிறுத்தப்படுபவராக இருப்பார். அவர் ரொம்ப திறமைசாலியாக இருந்தால் இவரே முதலமைச்சராக வரலாமே அப்படின்ற விஷயம் வரும். அது வந்து ஸ்டாலின் விஷயத்தில் ஸ்டாலின் மேயராக இருந்துட்ட பிற்பாடு மா சுப்பிரமணியம் மேயராக வந்தார். மா சுப்பிரமணியத்தினுடைய ஆற்றலை பார்த்து ஸ்டாலின் ஒன்றுமே இல்லையே, எவ்வளோ பிரமாதமாக அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸ்ட்ரீட் அண்ட் கார்னர் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக தெரிஞ்சு வச்சு டக்கு 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 டக்குன்னு அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாரு. அவருடைய மேயர் காலன்றது வந்து ஒரு சென்னை வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாக இருந்தது. அப்போ ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாட்ட சண்டை போட்டிருக்காரு, என்னையை டம்மி பண்ணுறதுக்காக அவனை வந்து கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி.
அப்போ அதே மாதிரியான கோணத்திலே இவங்க யோசித்து யாரையுமே வளர விட மாட்டாங்க அந்த கட்சியில். என்ன இவர் ஒருத்தர் வந்து கட்சியில சேர்ந்து வர்ற மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறாரு, அந்த நோக்கமா அவருக்கு இருக்கு, ஆதவ அர்ஜுனா இருக்கு, அவர் கட்சிக்குள்ள வந்தாருன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஆளா ஆயிடுவாருன்னு டக்குன்னு அவரை கட் பண்ணாங்க. இது வந்து அவங்க ரொம்ப சூட்சமா இருப்பாங்க. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தங்களை சுற்றி தங்களை பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. நீங்க இந்த விமர்சனமா வைக்கிறீங்க, இன்னும் திமுகவிலேயோ அல்ல திமுகவினுடைய இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளையோ இல்லை ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியவர்கள்ட்டே கேட்டிங்கன்னா அந்த மாற்று கருத்தை சொல்லுவாங்க. எப்படி கலைஞர் எல்லாரும் எப்படி சமமாக பாவித்தார், திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி எங்களை வச்சு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடும். சரி, அது ஒரு பக்கம் அது உங்களுடைய பார்வை, அதை நான் தவறு சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் அவர் அடுத்து ஒரு கட்சிக்குள்ள போறாரு. இப்போ விசிகக்குள்ள அவர் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு இப்போ நடக்கக்கூடிய ஒன்றே வந்து திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு தொடர்ந்து ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டே இந்த விஷயத்த அணுகுனாரு. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவருடைய அணுகுமுறை வந்து இந்த மாதிரி இருந்தது இல்லை. அவருடைய கருத்துனா அதில் கருத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பார், வலுவாக இருப்பார். எந்த விதமான ஒரு செய்தியாளர் சந்திப்பிலும் சரி அல்லது அறிக்கையாக இருக்கட்டும், அதனுடைய சாராம்சம் அதை பார்க்கும் பொழுது அதில் ஒரு தெளிவான இது இருக்கும். ரைட்டு தப்புங்கிறது வேற, அவருடைய பார்வை ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும். பட் இந்த இதில் அவர் அந்த மாதிரி நடந்துக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், திரும்ப இன்னைக்கு இல்லை, முன்னாடி இப்படிதான் இருந்தார். நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, ரவிக்குமார் அந்த கட்சியில் திருமாவளவனுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்ற ரவிக்குமார் வந்து பெரியாரை தாக்கி பேசாத பேச்சில்லை, எழுதாத எழுத்து கிடையாது. மறுவாசிப்புல் பெரியார்னு பண்ணார், நிறைய பண்ணார். திராவிட இயக்கத்தாரெல்லாம் கொந்தளிச்சாங்க. அங்கங்கே கூட்டம் போட்டு ரவிக்குமாருக்கு பதிலடி கொடுக்கறது தான் அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான செயல்பாடாக இருந்தது. திராவிட 2 எம்பிக்கள் அவர் ஒருத்தர் இவர் ஒருத்தர். அப்போ வந்து திருமாவளவன் கிட்ட வந்து கேள்வி கேட்கப்பட்ட போது, பெரியாரை உங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியஸ்தர் இப்படி தாக்குறாரு, ஆனால் நீங்கள் பெரியார் மேலே நல்லவன், நான் எனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்கிறீங்க, எது உண்மை? ரவிக்குமார் சொல்கிறது உண்மையா நீங்கள் சொல்கிறது? அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து என்று சொல்லி அப்போதும் அந்த மாதிரி தான் இருந்தார். அதனால இரட்டை நிலைப்பாடு என்பது இது புதுசு கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா அவருடைய சனாதன எதிர்ப்பிலுமே கூட ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி சொல்றீங்க? அதனால அதுல ரொம்ப இதை விட ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறது. அவர் எதுலாம் ஆக்ரோஷமா காட்டுறாரோ அதெல்லாமே வந்து எனக்கு வந்து சந்தேகம் வருது. ஆனா கடந்த காலத்துல வந்து அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்த வந்து அவர் பேசுறாருன்னா என்ன, அவர் வந்து யாரை கடுமையா எதிர்க்கிறதா சொல்றாரோ என்ன, அவங்களோட அவருக்கு வந்து ஒரு விதமான மறைமுகமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நான் வந்து சந்தேகப்படுறேன். இது வந்து சில பேருக்கு வந்து கோபமா கூட வரலாம், நான் என்ன சொல்றேன்னா, அவர் சனாதனத்தை 100% எதிர்த்தார் என்றார், ஆளா அது அவருக்கு தலைவணங்கி என்ன அவர் புகழ்பாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சனாதன எதிர்ப்பை நானும் வலியுறுத்துகின்ற சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தினவங்க அவங்க தானே சார்? நடத்துறவங்க அவர் தான். அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர் காஞ்சி சங்கராச்சாரியாரை புகழ்ந்து பேசுகிறார் என்றால், அதாவது சனாதானத்தின் கோட்டையாக, இந்தியாவிலேயே சனாதானத்தை பாதுகாப்பதற்கான கோட்டை என்றால் அது காஞ்சி மடம் தான். சனாதானத்தை இரும்பு கோட்டை, சனாதானத்தின் இரும்பு கோட்டை, அவங்க தான் பாதுகாவலர். அவர் தான் உண்மையான சாமியார்னு ஒருத்தர் வந்து அந்த கட்சியில் இருக்க துணை செயலாளர் பொதுச் செயலாளர் சொல்கிறார் என்றால், உங்கள் கட்சியினுடைய சனாதான எதிர்ப்பு என்பதை நான் சந்தேகப்படுகிறேன். அது குறித்து நீங்கள் வந்து அந்த சனாதான எதிர்ப்பில் உறுதிப்பாட்டோடு இருந்தால், இன்று வரை நீங்கள் வந்து சங்கராச்சாரியார் அவர் பேசினதை பற்றி திருமாவளவன் எந்த கமெண்ட்டும் கொடுக்கல. மிக மிக தவறு. அதுக்காக நான் நடவடிக்கை எடுத்தேன்னு இதுவரைக்கும் அவர் வாயிலிருந்து வார்த்தை வரல. அது வந்திருக்கணும், அது அதுதான் சார் ஒட்டுமொத்தமா சொல்றாரு அவரு. நீங்க அந்த விஷயத்த மட்டும் இல்ல, நீங்க அதை அரசியல் பேசின விஷயங்கள் உள்ளிட்ட அனைத்துமே வந்து நான் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக அவர் கலந்து கொள்ளவில்லை அந்த நிகழ்ச்சியில. வாய்ஸா காமர்ஸ் நிறுவனம், விகடன் நிறுவனம் 2 பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
அவருடைய அந்த பேச்சுங்கிறது அந்த அமைப்பின் சார்பில் வெளியிடப்படக்கூடிய கருத்துக்கள், அதுக்கு அவர் பொறுப்பு, அவருடைய கருத்து. இப்போ அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அங்க பேசின விஷயங்கள் கூட்டணி கட்சியில பல தர்மசங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்துது, கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் அது உகந்ததா இல்லைன்னு சொல்லி அதை அந்த நீக்கத்துக்குள்ள போறாரு. நீங்க சொன்னதை வச்சே நான் சொல்றேன், இப்ப கூட அவர் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை கூட்டணி கட்சிகளினுடைய அதுவும் தலைமை கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் எடுக்கப்பட்டிருக்கின்றதை நீங்களே சொல்லுங்க. நான் நிர்பந்தத்தின்னு சொல்ல, அவர் வந்து அந்த கூட்டணி கட்சிகளும் தேவையில்லாத ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி தொடர்ந்து இதை மாதிரி பேசிட்டு வர்றாரு. இப்போ கட்சி நிர்வாகிகள் வந்து கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ நாங்கள் கலந்து ஆலோசித்து நம்ம முடிவு எடுத்த அடிப்படையில் அவர் வந்து நம்ம இடைநீக்க செய்கிறோம்னு சொல்றாங்க. ஆமாம், ஆனால் இதை வந்து எந்த ஒரு இடத்துலையும் ஒரு வரி கூட சொல்லலை அவர். காஞ்சி சங்கராச்சாரியாரை இவர் புகழ்ந்ததை அவர் எந்த இடத்துலையும் கண்டிக்கல. அது வந்து ஒரு பொருட்டாவே வந்து அவர் வந்து பார்க்கல. அப்பதான் எனக்கு வந்து இதுல வந்து ஒரு அவர் அதை பொருட்படுத்தலைங்கிறக்காண்டி அவர் அந்த இதுல ஆதரவு நிலைப்பாடுல இருக்காருன்னு நம்ம எப்படி சார் அதை பண்ண முடியும்? ஆமா, எப்படி அதை வந்து நீங்க அங்கீகரிப்பீங்க? சனாதன பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்ல சாமியார் நீங்க புகழ்ந்து பேசுனீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து உங்க கட்சியில வந்து ஒரு முக்கியஸ்தராக இருப்பார் என்றால், அப்படி என்றால் உங்களுடைய சனாதன எதிர்ப்பு என்பது என்ன, இரட்டை விடமா என்று கேட்கத்தானே தோன்றுங்க. அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க? என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அப்ப சனாதன எதிர்ப்புல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா, திமுக எதிர்ப்பு கூட வந்து செகண்டரி, அது ஒரு அரசியல் கூட்டு. இது கொள்கை. கொள்கை என்பதுல வந்து நீங்க வந்து உறுதிப்பாட்டோட இருக்கிறீங்கன்றது ஆளா இருந்ததுங்கன்னா, காஞ்சி சங்கராச்சாரியார் அதுவும் அம்பலப்பட்டு போனவர். இப்போ நீங்க சொல்ற இரண்டு இப்போதும் இன்றும் சரி, இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் சரி, திருமாவளவன் நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்துமே இரட்டை நிலைப்பாடு தான் இருந்துகிட்டு இருக்கு. இரட்டை நிலைப்பாடு ரவிக்குமார் விவகாரத்துல இருந்து சொல்றீங்க. ரவிக்குமார் விவகாரத்துல இருந்து நான் சொல்றேன். ஆனால் தலித்துகளுக்கான ஒரு கட்சி தேவையான கண்டிப்பா இந்த கட்சின்றது வந்து அவசிய தேவைதான். ஆனா அவர்களுடைய வந்து எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருக்கு கட்சி தேவைதான். அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு வலுவான தலைமை வேணும். அந்த தலைமையா அவர் வந்து இருந்து செயல்படுவார்னு பார்த்தா, எல்லா விஷயத்திலையும் அரசியல் அதிகாரத்துக்காக டோட்டல் காம்ப்ரமைஸ். அவரால் தலித்து மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இல்லை, அதிகாரத்துக்கான காம்ப்ரமைஸ் ஆறான்னு சொன்னா இந்த குரலே வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்கிற குரல் தானே. அது எந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாரு தவிர இன்னொரு கட்சிக்கிட்ட போய் நீங்க வந்து கேட்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து கிடைக்கிற வெற்றி சார், இது பங்கிட்டு கொள்றது. நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு மரத்துல போய் பழம் பறிக்கணும்னு வச்சுக்கிடுமே, எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பணிகளை செய்றீங்க. ஒருத்தர் கூடை கொண்டு வராரு, இது கொண்டாரு, எல்லாரும் சேர்ந்து பறிக்கிறீங்க. அந்த கிடைக்கின்ற கனியை பகிர்ந்து கொள்றீங்க, பசியாற்றுறீங்க. இதுல எப்படி வந்து நீ யாரு பெரிய கூடையை கொண்டு வந்தாரோ அவரு தான் வந்து பெருசு, உங்களுக்குலாம் கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்குற மாதிரி இதுல இந்த விஷயம். எங்களுடைய பங்கும் ஒரு அணில் போன்று எங்களுடைய பங்கு இருக்குது, உங்களோட வெற்றிக்கு எங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா இருக்குது, எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி பகிர்ந்துக்கணும். இதுல என்ன நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வார்த்தையிடணும் தேவையில்லையே. அது கேட்பதற்கான உரிமை இருக்குல்ல. இல்ல, அதை நான் சொல்றேன். கேட்பதற்கான உங்களுக்கு உரிமை இருக்குன்ட்டு நீங்க சொல்ற மாதிரி, அதை மறுப்பதற்கான உரிமையும் அந்த கட்சியில வந்து அந்த கூட்டணியில பிரதான திமுக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் உண்டுதான். ஏன்னா நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு மனிதராக இருந்தால், உங்கள் கட்சி வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தால், அந்த தலித் மக்கள் உங்களை தவிர வேற யாரையும் ஏறெடுத்தும் பார்க்காதவர்கள் என்ற ஒரு சூழல் இருந்தால் நீங்க கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா, நாங்கள் வந்து அதிகாரத்துல பங்கு தர்றோம், என்ன பொறுப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க என்று அவர்களே இறங்கி வந்திருப்பாங்க. நான் கேட்குறேன், நீங்க தனித்து போட்டிட்டு ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா? ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். நீங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் கூட தனிச்சு போட்டிட்டு என்ன ஒரு உள்ளாட்சிகளில் பொறுப்புக்கு வர்றது கூட ஒரு திராணியற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதுதான் யதார்த்தம். உள்ளூர்ல மக்கள் செல்வாக்கான தலைவர்கள் உள்ளூர்லேயும் களத்திலையும் பெருசா உங்களுக்கு கிடையாது. இதுதான் யதார்த்தம். உங்கள் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எப்படி விஜய்க்கு ஒரு விசில் அடிச்சாங்க மஞ்சுவில், அதே மாதிரி திருமாவளவனுடைய அவருக்கான ஒரு கவர்ச்சி இமேஜ் வந்து பல காலமாக கட்டமைக்கப்பட்டு அந்த ஒரு இமேஜ்ன்றது ஒன்று இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் இருக்கு. அவர்களை தவிர தலித்து மக்கள்ல வந்து இவர் நமக்கு பாதுகாவலர், என்ன
அப்படின்னு சொல்ற மாதிரியான சப்போர்ட் பண்ற மாதிரியான மனநிலை அந்த மக்களிடம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய தலைவராக அவர் பார்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தல யாதொரு சந்தேகம். வேற என்ன சாய்ஸ் இருக்கு? வேற எந்த தலைவர் அந்த மாதிரி பாக்குறாங்க? அப்படி பார்த்தா யாருமே இல்லையே. அவரளவுக்கு செயல்பாடு பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்த எந்த தலைவர் இருக்கிறாரு? கருத்தியல் பேசக்கூடிய யார் இருக்கிறாரு? கொள்கை பேசக்கூடிய தலைவர் யார் இருக்கிறாங்க கேட்குறேன். எனக்கு நீங்க இல்ல, அவர் பாப்புலாரிட்டியா இருக்கிறாரு, அதுல யாதொரு சந்தேகமும் கிடையாது. தலித் தலைவர்கள்ல அவர் தான் மோர் பாப்புலாரிட்டி, அவர் தான் சிறந்த பேச்சாளர், அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு தலித் மக்களிடம் ஆதரவு கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் இஷ்யூஸை எடுத்துக்கிட்டு நீங்க களத்துல இல்லை. சார், இன்னொரு விஷயம் சொல்லு. நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி இவர்களால் நின்று ஒரு தனித்து இதுவரை ஜெயித்து விட முடியுமா, வென்று விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக ஒரு தோன்றக்கூடிய ஒரு கட்சி, மேலெழுந்து வரக்கூடிய சக்தி இத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நிற்கதே ஒரு பெரிய சவாலான விஷயம் தானே. இப்போ அரசியலில் வந்து நிலைத்து நிற்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக கடந்த காலங்கள்லேருந்து மாறிக்கிட்டே வருது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய பணம் புரளக்கூடிய ஒரு விஷயமாக உங்களை ரொம்ப விரிவாக தெரியும். ஒரு கவுன்சிலர் கூட அவர் வந்து ஜெயித்து மேலெழுந்து வரன்னா அவர் கோடிகளை இறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தேர்தல் ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட அதுதான் இருக்குது. பல விஷயங்கள் வெளிப்படையாக தெரியுது, அதை தடுக்கவோ இது பண்ணவோ முடியல. அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அங்கே அந்த பிரதிநிதிகள் வருவதற்காக ஒரு தலைவர் வந்து ஒரு 1/4 நூற்றாண்டு காலங்களையும் தாண்டி ஒரு இயக்கத்தை வழிநடத்து பல சோதனைகளை கண்டு அதை முயற்சி பண்ணிக்கின்ற பொழுது இவ்வளவு இது உங்களால் ஒன்றுமே முடியலையே, அப்போ நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த பார்வை வந்து சரியான்னு கேட்குறேன். அந்த பார்வையை திமுக மீதும் அதிமுக மீது கூட நம்ம எழுப்ப முடியல. கூட்டணிக்கு தலைமையிட கூட அவர்கள் தனித்து நின்று இது ஒன்று செய்ய முடியுமா? இப்போ கூட பிஜேபி கேட்டுருக்காரு, நீங்கள் தனிச்சு நின்று பார்க்கணும். சீமான் ஆண்டாண்டு காலமாக கேட்டுட்டு இருக்காரு, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இல்லைங்க, நான் நிற்கிறேங்க தனியாக 230 இது உங்களுக்கு நிற்கிறது தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு. இந்த கேள்வி எல்லாரும் என்ன கேள்வி. பெரிய கட்சிகளுக்கு கூட தயங்கக்கூடிய நேரத்தில் பணபலமும் எதுவும் பெரிய அளவில் இந்த மாதிரியான இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான கட்சி இல்லைங்கிற பார்வையும் அது இருக்கு. எது பிளஸ்ஸாக இருக்கோ அதே மைனஸாகவும் அவங்களுக்கு. இவ்வளவு மைனஸை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வந்து இப்படி அவங்க நோக்கி இந்த கேள்வியை நம்ம எழுப்ப முடியுமான்னு கேட்குறேன். பலவீனங்கள் இல்லை. நான் இந்த கேள்வியை விசிகா மாத்திரம் எழுப்பல, எல்லா பெரிய கட்சிகளையும் உள்ளிட்டவர்களையுமே எழுப்புறேன். சரி, இன்னைக்கு யாருமே மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இல்லை. அதுதான் ஒரு துரதிருஷ்டமான விஷயம். நீங்க வந்து தொடர்ச்சியாக உங்களுடைய கட்சியை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. 30 வருஷத்துக்கு மேல ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சி வந்து உயிர்ப்போட இருக்கிறதே ஒரு பெரிய சாதனை. எஸ், நான் ஒத்துக்கிறேன், சாதனை தான். ஆனா அந்த சாதனை எப்படி சாத்தியப்பட்டது? அவள் அதிகார வர்க்கத்தோடு செய்து கொண்ட சமரசத்தின் மூலமாக தான் சாத்தியப்பட்டிருக்கிறது தவிர அவர்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், வீரம், அவங்க மக்கள்கிட்ட கிடைச்ச செல்வாக்கு, அதன் மூலமாக அந்த மக்களிடம் பெற்ற செல்வாக்கு, இதன் காரணமாக சாத்தியமில்லை. எப்போதுமே அவங்க வந்து ஒரு பெரிய பேச்சாற்றல் மூலமாக ஒரு இதை திரட்டி, ஏன்னா அதன் மூலமாக அதிகார மட்டத்தில் உயர்ந்த தளத்தில் இருக்கிறவங்களோட ஒரு நெருக்கம் பாராட்டி தான் அந்த கட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற காரணம் கிடையாது. நிறைவா உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, அதாவது இந்த நீக்கத்திற்கு பிறகு திருமாவளவன் அடுத்த கட்டமாக அவர் என்ன முடிவு எடுத்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாரா, இல்லை மீண்டும் வழக்கமாக சில முன்றைய கழகங்கள் நடக்கும் அது நீங்கள் திருப்பி வருத்தம் தெரிவித்து எழுது நான் இனிமேல் சரியாக நடந்துக்கிறோன்னு சொல்லி இருக்கும் பொழுது மீண்டும் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை விஜயோட அந்த மேடையை பகிர்ந்து கொண்ட போது ஒரிஜினல் 2 பேரும் கட்டி தழுவி கொண்டார்கள், எனவே அவர் அந்த பக்கம் போய் அடுத்தடுத்து அவருக்கு ஸ்ட்ராட்டஜி வைக்கிறது அந்த மாதிரியாகலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே போயிடுவார், சேர்ந்துட்டாருன்னே கூட சில பேர் எழுதுறாங்க. இல்லை, அர்ஜுனா பொறுத்த அளவில் வந்து அவர் வந்து திருமாவளவனுக்காக உறுதியாக நிற்பாரா அப்படின்றது வந்து சந்தேகம் தான். அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து திருமா வந்து மீண்டும் அவரை சேர்த்துக்குவாரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருமா சேர்த்துக்கிற விரும்புவார். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. வருவாரான்னு தெரியாது. ஆமாம், அந்த காலகட்டம் வரைக்கும் காத்திருப்பாரா, இல்லை வந்து வேற விதமான டிசிஷன் எடுத்து போவாரா? ஏன்னா அவர்கிட்ட மிகப்பெரிய பணபலம் இருக்கிறது.
அவர் வந்து இப்பவுமே வந்து விஜய்க்கு ஒரு மிக நெருக்கமாக பல ஆலோசனைகள்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நெருக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை விஜய்க்கு அவரை பிடிச்சி போய் நம்ம கட்சிக்குள்ளே ஒரு இழுத்துக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணாருன்னா அதை வந்து அவர் இன்னும் சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவார். ஏன்னா விஜய் விசிகாவை விடவும் அரசியல் பலத்தில் வந்து கொஞ்சம் விஜயோட கட்சி வந்து பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர் பலம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஒரு பொதுமக்கள் அளவிலும் விசிகாவை ஒப்பிடும்போது நிச்சயமாக வந்து தாவேக்கா ஓட்டு வங்கி இன்னும் நிரூபிக்கலை அப்படின்னா கூட நான் வந்து இதை வந்து உறுதிப்பட சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காட்டிலும் தாவேக்கா வந்து ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சி தான், பெரிய கட்சி தான், அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா குக்கிராமம் தொடங்கி இன்னைக்கு வந்து அவங்க வந்து உறுப்பினர் சேர்க்கையை முடிச்சிருக்கிறாங்க. ஃபுல்ஃபில்டாக எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் கிளையை உருவாக்கிட்டாங்க. அவங்க அடித்தள கட்டுமானத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைதியாக போயிட்டுருக்குறாங்க. அதனால அது வந்து ஒரு அந்த கட்சிக்கு அரசியல் தெளிவு இருக்கா இல்லையா, அந்த தலைவர் வந்து திருமாவளவனோட அறிவாளியா திறமைசாலியானா கிடையாது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அதில் வந்து தனிப்பட்ட தலைவர் என்றால் திருமாவளவன் மிகப்பெரிய, விஜய் வந்து பக்கத்துல நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அறிவாளி தான், அவர் திறமையாளர் தான், பல விஷயங்களை நுட்பமாக ஆழமாக பேசக்கூடியவர் தான். நான் அந்த ஒப்பீட்டுக்கு நான் போகல. சரி. ஆனால் இவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு திருமாவளவனை காட்டிலும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஆதவ அர்ஜுனாவுக்கு விஜய் கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சா போயிடுவார். ஆனால் அவர் போயிடக்கூடாதுன்ற பதற்றம் நிச்சயமாக திருமாவுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து நிறைய இங்கே அந்த கட்சிக்கு உதவி பண்ணியிருக்காரு பொருளாதார ரீதியா. தொடர்ச்சியாக அவருடைய உதவியும் அடுத்த தேர்தலுக்கு தேவைப்படும். அதனால அடுத்த தேர்தலுக்குள்ள நிச்சயமாக ஆதவ அர்ஜுனாவை கட்சிக்குள்ள இழுத்துக்குவாரு. அதுல யாதொரு சந்தேகமும் தேவையில்லை. அதே சமயம் அவர் உள்ளுக்குள்ள வந்தாருன்னா திமுகவோட கூட்டணி இருக்காது, திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. இவ்வளவு கடுமையான மனநிலையில இருந்து இன்னும் கூட அவர் மாறல. மன்னராட்சின்னு சொன்னதுதான். அதுல நான் அந்த கருத்தை மாற்ற மாட்டேன். ஆமா. அப்ப அந்த ஸ்டாண்ட்ல அவர் வந்து உறுதிப்பட இருக்கிற வரைக்கும் அவர் உள்ளுக்குள்ள இழுக்கிறதுக்கு திமுக அனுமதிக்காது. அப்ப 2026 தேர்தல் என்பது விசிகாவுக்குள்ள ஆதவ அர்ஜுனா கொண்டு வரப்பட்டால் அது திமுகவோட இருக்காதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் 6 மாசத்துக்கு தான் அவரை தள்ளி வச்சிருக்கிறாரு. 2026 தேர்தல் முடிகிற வரைக்கும் தள்ளி வைக்கல. புரியுது. ஏன்னா அப்ப கண்டிப்பாக இவர் சேர்ப்பதற்கான மனநிலையில இருக்கிறான்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்ப வந்து அவருக்குமே கூட கடைசி ஒரு 6 மாசத்துல, அதாவது ஆட்சியாளர்களாக இவங்க இருக்கனால நமக்கு சில காரியங்கள் இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு அவங்களுடைய தொகுதிகளில் வந்து மக்களுக்கு பல காரியங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சியோட அனுசரணையாக இருப்பது வந்து ஒரு அனுகூலமான விஷயம். அதனால கடைசி தேர்தலுக்கு கடைசி 6 மாதம் வரைக்கும் திமுகவோட கொஞ்சம் கஷ்டப்பட்டு இறுக்கி பயணிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் அப்படின்னு அந்த கட்சியில வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால திமுக வந்து ஆதவ அர்ஜுனா இனிமே ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் உள்ளுக்குள்ள வந்தாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. உள்ள வந்தாருன்னா திமுக கூட்டல விசிகா இல்ல அதான். அதனால இந்த 6 மாத கெடுக்குள்ள ஒரு மனநிலை மாறாது. அவர் அந்த மனநிலையில உறுதியோட இருக்கிறாரு. அப்போ வந்து 6 மாதத்துக்கு அப்புறமா திருமாவளவன் இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க போறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஸ்டாண்ட்னா அது திமுகல இல்லாத ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் அவர் அப்படின்னு கணிக்கிறீங்க நீங்க உங்க பார்வை? நிச்சயமாக வேற வழி கிடையாது அவருக்கு. ஏனென்றால் இது ஆதவ் அர்ஜுனாவுடைய குரல் மட்டுமல்ல, அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுடைய குரல். ஆனா அவங்களால சொல்ல முடியல. இவர் சொல்றாரு, சொல்வதற்கான ஆற்றல் இவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு பின்புலம் உள்ளவர்ன்றதுனால சொல்றாரு, மற்றவங்களால சொல்ல முடியாது. அப்ப அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் அவருடைய கட்சிக்குள்ளே திமுக ஆதரிக்கிறவங்க, திமுகவிடம் பயன்பெற்றவர்கள் கணிசமா இருக்கிறாங்க. அவங்கள சேதாரம் இல்லாம கொண்டு வரணும் தன்னுடைய முடிவுக்கு. அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதற்கு அவர்களை சேதாரம் இல்லாமல் கட்சிக்குள்ள முழுமையாக உள்வாங்கி, அப்படின்னா திமுக கூட வந்து ஒரு முரண்பாடை அவர் ரொம்ப வேகமா வெளிப்படுத்தினாருன்னா கொஞ்சம் சேதாரம் இருக்கும். அப்ப இது எப்படி வந்து சமாளிக்க போறான்றது ஒரு பெரிய அக்னி பரீட்சை இருக்கு. ஸோ இது இன்னைக்கு முடிஞ்ச விஷயம் இல்லைங்கிறீங்க. இது முற்றுப்புள்ளி இல்லை. முற்றுப்புள்ளி கிடையாது, நிச்சயமாக முற்றுப்புள்ளி கிடையாது. நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.